நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தொட்டு தொட்டு ஆனந்தப்பட்டேன். வாழ்க நீடோடி. இறைவா, இந்த மண் செய்த புண்ணியம் எல்லாம் உன் திருவிளையாடல். இறைவா, பூரணி பாட்டி, ஏன் இந்த பரவச நிலை? யார் அந்த துறவி? அகிலமெல்லாம் ஆள்பவன் இவன் தோழன். நந்தகோபுரே, இந்த மண்ணை தொட்டு வணங்குங்கள். அவன் வந்து நின்ற ஆலயம் இது. வந்தது இறைவன்தான். குழந்தாய், நீ யாரடா? உன்னை பார்க்க தெய்வமும் வருகிறது, அரக்கனும் வருகிறான். சொல்லடா, நீ யாரடா? ஆனந்தக் கடலே, அடியேனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அவையடக்கம் யாருக்கும் மரியாதை செய்ய? பரமேஸ்வரனுக்கு அந்த பகவான் கால் புண்பட பூமியில் நடந்தாரே, என் பாலரூபத்தை காண எனக்கந்த பாக்கியம் இல்லையே. அவர் பிஞ்சு கால்களை நான் தொடுவதற்கு ராதே பூமியில் அவர் பிள்ளை வடிவத்தில் பிறக்கவே இல்லை. அறநெறிகள் சொல்கிறது, திருவடியை தொட முடியவில்லை என்றால் தொட முடியாதவன் கையெடுத்து கும்பிட்டால் போதும் என்று. அதுதான் கும்பிட்டேன். அன்பெனும் வலையில் அகப்படும் மலை என்பதற்கு இதுதான் பொருளா? சிவன்தான் கிடைத்தேனா? சிவம் இல்லாத இடம் எதுவென்று சொல்லுங்கள் பிரபு. இவன் தங்களிடம் பணிவுள்ள பக்தன். தாமறியாததா? பிரபுவையும் பக்தனையும் பிரித்து எடை போட முடியாதல்லவா?
அம்மா உனக்காகத்தான் தயிர் கடைகிறேன். தயிர் கடைந்து வெண்ணெய் எடுத்து கை நிறைய தருகிறேன். இஷ்டம் போல தின்னு. உனக்கு கொஞ்சமாக தருகிறேன், சரிதானே? அட, கொஞ்சம் போதாதா உனக்கு? சொல்லு, கை நிறைய வேண்டுமா? சொல் கண்ணா, பார்க்கலாம். சாது பிள்ளை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆம். சுவையாக இருக்கா? இன்னும் தரவா? இந்தா. அட, கொடுத்ததெல்லாம் உனக்கு போதாதா? இன்னும் வேண்டுமானால் வாய்த்திர. எவ்வளவு வெண்ணெய் வேண்டுமோ அவ்வளவு வாய்த்திருக்க வேண்டும். இது போதாது. இதுவும் போதாது. இவ்வளவு வெண்ணெய் வேண்டுமா? சரி, தருகிறேன். அட அம்மா, அட, போதும் போதும். இன்னும் தின்றால் உடம்புக்காகாது. அப்புறம் தருவேன். இப்பதான் இந்த வயசுலேயே உனக்கு இந்த பிடிவாதமா? அட, சீச்சி சீச்சி சீ, மாட்டேன் என்று ஏன் சொன்னேன்? அம்மாவுக்கு உன் குணம் தெரியாதா? கண்ணா, அம்மா உன் தின்கிறாயா? திருடா, நீ வெண்ணெய் திருடவே இல்லையா? கள்ளச்சிரிப்பா? அம்மாவுக்கு தெரியாதா? திருடாதே, பொய் சொல்லாதே, அம்மாவுக்கு தெரியாமல் வெண்ணெய் தின்னாதே. முதல் தடவையாக நதிக்கரைக்கு வருகிறாய் இல்லையா கண்ணா? ஜலக்கரை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன கண்ணா, குளிக்கிறாயா? வேண்டாம், தண்ணீர் ஜில்லென்று இருக்கும். இங்கேயே இரு. குறும்பு செய்யாமல் இருக்க வேண்டும். அம்மா சீக்கிரம் குளித்து விட்டு வந்து விடுவேன். யசோதா, கண்ணனை ஜலக்கரைக்கே கொண்டு வந்து விட்டாயே. என்ன செய்வது கௌசல்யா? இவனை தனியாக வீட்டில் விட்டு வர முடியாதே. புயல் காற்று கொண்டு போய் விடுமே. தெரியுமா உனக்கு? இத்தனை பெரிய வெண்ணெய் உருண்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். திருடனை போல அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். பொய், வெண்ணெய் திருடவே இல்லை. ஆஹா, நீ வெண்ணெயை திருடவே இல்லை, நான் தான் பொய் சொன்னேன். கௌரி, இவனுக்கு வெண்ணெயே பிடிக்காது. திருட்டு கண்ணா. யசோதா, அவன் கோகுலத்து பிள்ளை.
வெண்ணெயை விரும்பி தின்னாமல் வேறு எதை தின்னுவான்? அதற்காக இவ்வளவு தின்பதா? நேற்று இவ்வளவு பெரிய வெண்ணெய் உருண்டையை எடுத்து தின்றான். பார்க்காமல் நான் விட்டால் உடம்பு என்னாவது? குட்டி கண்ணா, குறும்பு செய்யாமல் இங்கேயே இருக்க வேண்டும். இருந்தால்தான் நான் சீக்கிரம் வர முடியும். இருக்கிறாயா? யசோதா, பாவமா இருக்கிறது கண்ணனை பார்த்தால். முதலாக கண்ணனை இங்கே கொண்டு வந்து அரட்டி மிரட்டில் மண்ணில் உட்கார வைத்திருக்கிறாயே. எனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்தால் அவளுக்கு நடப்பதே வேறு. சீதா, என் பிள்ளை சாது பிள்ளை இல்லை. உனக்கு இவன் குணம் தெரியாது. வெண்ணெய் பானையை உடைப்பதுதான் இவனுக்கு வேலை. உடைக்கட்டுமே, உன் செல்ல பிள்ளைதானே. தினம் ஒரு பானை உடைத்தாலும் நந்தகோபருக்கு நஷ்டம் வந்து விடாது. உடைப்பாயாடா கண்ணா? நீ வெண்ணெய் பானையை உடைக்கத்தான் வேண்டும். செல்ல கண்ணன் சிரிக்கிறான், உடைத்து விடுவான். பேசினால் உன்னோடு அனுப்பி விடுவேன் உன் பானையை உடைக்க. சரி, தாராளமாக. அவன் கையால் உடைக்க என் வீட்டில் 100 பானை வைத்திருக்கிறேன். அதற்கு ஈடாக உன் பிள்ளை இருக்க வேண்டும் என்னுடன். சம்மதமா? இல்லையடியம்மா, இது தாராளம் இல்லை, வியாபாரம். 100 பானைக்கு விலையாக என் பிள்ளையை நான் கொடுப்பதோ? ரொம்ப குறும்புக்காரன். புறப்பட்டீர்களா? ஆம், வருகிறேன். சரி.